மிஸ்டர் ஆணையர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருச்சி காந்தி மார்க்கெட். இந்த மார்க்கெட் தேசத்தின் தந்தையான காந்தியின் பேரில் வச்சுருக்காங்க. இந்த சந்தையோட மகத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்தை 100 ஆண்டுகள் மேலே இன்னும் இயங்கிட்டு வருது. இந்த சந்தை 1867ஆம் ஆண்டு கட்ட தொடங்கி 1868ஆம் ஆண்டு கட்டி முடித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சந்தையை 1927ஆம் ஆண்டு ரத்னவேல் தேவர் அப்படிங்கிற திருச்சியோட மேயர் அவர் இருக்கிறப்ப தான் இந்த சந்தைக்கு காந்தி மார்க்கெட்டுங்கிற பேர் வருது. இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட்டை மகாத்மா காந்தி தான் திறந்தே வச்சுருக்காரு. இந்த சந்தை பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் தோன்றப்பட்டது. இந்த சந்தை பார்த்திங்கன்னா திருச்சி ரயில்வே ஜங்ஷன்லேருந்து கொஞ்சம் பக்கம்தான். இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான காய்கறிகள், பல்வேறு விதமான வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைக்கும். பழ வகைகள் கிடைக்கும். உங்கள் வீட்டுக்கு தேவையான மாத ஜாமாவே இங்கே வாங்கிட்டு போயிடலாம். மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி பூ கிடைக்கும். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு பண்டிகை வந்துச்சுன்னா சாமிக்கு தேவையான ஜாமாக்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும். இந்த மாதிரி பல்வேறு விதமான பொருட்களை கொண்டது தான் இந்த திருச்சி காந்தி மார்க்கெட். திருச்சியில் யாரை கேட்டாலும் காந்தி மார்க்கெட்டுங்கிறது தெரியாமல் இருக்காது. காந்தி மார்க்கெட்டுங்கிறது ஒரு ஸ்டாப்பே இருக்குது திருச்சியில். அந்த ஸ்டாப்பில் இறங்குனீங்கன்னா மார்க்கெட்டோட வாசல்லே இறங்கிக்கலாம். இந்த மார்க்கெட்லேருந்து பார்த்திங்கன்னா திருச்சியோட பல்வேறு பகுதிகளுக்கு காய்கறிகள், பழங்கள், பூக்கள் மற்றும் தேங்காய், வெங்காய மண்டி, இந்த மாதிரி நிறையா பொருட்கள் திருச்சியோட சுற்றுவட்டாரத்தில் ஒரு 50 கிலோமீட்டர் எல்லாத்துலேயும் இங்கேருந்து தான் பொருட்கள்லாம் போகுது. இந்த சந்தையோட நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 5லேருந்து 11 வரைக்கும். நம்ம சில்லறை வியாபாரிகள் பார்த்திங்கன்னா காலைல 6லேருந்து நைட்டு ஒரு 8 மணி வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே மொத்த வியாபாரம் தான். நீங்கள் அதிகாலையிலையும் போய் நீங்கள் மொத்த வியாபாரமாக பண்ணி உங்கள் பொருட்களை எடுத்துகிட்டு வந்துக்கலாம். என்ன தான் இந்த சந்தைக்கு இத்தனை நிறைகள் இருந்தாலும் சில குறைகள் இருக்க தான் செய்யுது. மழை காலத்தில் இந்த சந்தை நடக்கக்கூட முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கும். நான் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன். நான் நிறையா வாட்டி அந்த சந்தைக்கும் போயிருக்கேன். இந்த பூ மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, பழ மார்க்கெட்டில் இருக்கிறவங்க மற்றும் பல வியாபாரிகள் அவங்க கடைக்கு முன்னாடி இந்த மாதிரி பாலித்தீன் பேப்பர் அதை கவர் பண்ணி தான் இன்னும் வச்சுருக்காங்க. மழை காலத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இந்த இடத்துல. இந்த சந்தை புனரமைச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் இந்த சந்தைக்கு மாற்று ஏற்பாடு செஞ்சாகணும்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு கோரிக்கை இருந்தாலும், இந்த சந்தையோட வியாபாரிகள் மற்றும் சுற்றுவட்டார மக்கள் எல்லாரும் இந்த சந்தை எங்களுக்கு வேணும்னு சொல்லி அந்த ஒரு பிடியில் இருக்காங்க. இப்போ புதுசாக திருச்சியில் ஆரம்பிச்சிருக்கிற பேருந்து நிலையம் தமிழ்நாட்டிலே இல்லாத முறையாக முழுசாக குளிரூட்டப்பட்ட பேருந்து நிலையம். அதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு சந்தை கட்டியிருக்காங்க. அந்த சந்தை பார்த்திங்கன்னா கட்டி ரொம்ப வருஷம் ஆச்சு. இந்த சந்தை தான் அங்கே போக போகுது அப்படிங்கிற ஒரு பிளானில் கட்டினது. ஆனால் இன்னும் அந்த சந்தையை எதுக்குமே யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க, பில்டிங் மட்டும். இதன் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அங்கே இருக்கிறது ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம், இல்லை சந்தையை அங்கே எடுத்துகிட்டு போகலாம். தமிழ்நாடு அரசு பார்த்து செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த சந்தைக்கு போகிறதுக்கு சந்தை வாசலில் இறங்கினாலும் அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும் இந்த சைடில். அதுவும் பண்டிகை காலத்திலாம் சொல்லவே தேவையில்லை. மார்க்கெட்டுக்கு வாங்கிட்டு போவாங்க. அதுக்கு போலீஸார் ஏதாச்சும் நல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வளோ நேரம் நீங்கள் திருச்சி காந்தி மார்க்கெட்டோட நிறை மற்றும் குறைகள் எல்லாமே பார்த்தீங்க. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்டர் ஆணையர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அவரை பிடிங்க. கிலோ 30.
தரேன். காலாரையா